ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க நல்லா கொழு நல்லா ஆரோக்கியமாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு, அப்புறம் அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, இரும்பு சத்து நல்லா அதிகரிக்கிறதுக்கு 4 ஹெல்த்தியான கீர் உணவுகள் தான் பார்க்க போகிறோம். இதில் குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகிறதுக்கு பொதுவாக சைல்டு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற பொருட்கள் எல்லாமே சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். வெயிட் கெயின் மட்டும் இல்லை, குழந்தைங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல நியூட்ரிஷியஸாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேலன்ஸ்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. குழந்தைங்க கட்டாயமாக விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் இது எல்லாமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறையா மாமிஸ்க்கு போய் ரீச் ஆகும். அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த ராகி மாவு, 1 ஸ்பூன் அளவு பனானா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். இதில் 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு கிண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம், கட்டிப்படாமல். பனானா பவுடர் 1 டீஸ்பூன் அளவு குழந்தைங்களுக்கு டெய்லி சேர்த்துக்கும் போது குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் சூப்பராக இருக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட், நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது. நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி ஷைனிங்காக வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் 1 டீஸ்பூன் அளவு டேட் சிரப்பும் சேர்த்துக்கலாம். 6லேருந்து 7 மாத குழந்தைக்கு டேட் சிரப் தேவையில்லை, சும்மாவே கொடுத்துக்கலாம். 7 மாதத்துக்கு மேலே கொஞ்சமாக கொடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை கொஞ்சம் லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா குழந்தைங்க ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆக மாட்டாங்க, பல்லும் சொத்தையாகாது சீக்கிரமே. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இந்த கூழ் தாராளமாக 6 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். நல்லாவே சூப்பராக வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் ராகி கூழ் அப்புறம் பனானா பவுடரில் கூழ் மாதிரி தனித்தனியாக செஞ்சு கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு செட் ஆகிறத பொறுத்து இதை காம்பினேஷன் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். பனானா பவுடரில் கூழ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கமெண்ட்டில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம ஜவ்வரிசி வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக அண்டர் வெயிட், அதாவது வெயிட் கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டிய உணவு இது. இதில் நிறைய ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட் இருக்கனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். இது வெயிட் கெயின் மட்டும் இல்லை, வளர்கிற குழந்தைங்களுக்கு தசை வளர்ச்சி அப்புறம் எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு முத நாள் நைட்டே ஊற வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா கூட போதும். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை இதில் சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் அப்சார்ப் பண்ணியிருக்கோம், அதனால் வடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இதோட 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்தில் வெந்துடும். 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா மசிச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்க்காமையும் பண்ணிக்கலாம், பட் பாசிப்பருப்பு சேர்க்கறது இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. இப்போ இதோட 1/2 டம்ளர் பசும்பால் சேர்த்துக்கிறேன். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும். அதோட வாசம் போகிற வரைக்கும், ஜவ்வரிசியோட சேர்ற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். கொதிச்சிருச்சு. இப்போ இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு சர்க்கரைக்கு பதிலாக வாழைப்பழத்தை மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட நெய்யில் வறுத்த நட்ஸு, திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நட்ஸுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் நீங்கள் நட்ஸ் பவுடராகவே சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஏதாவது பழத்தை மசிச்சுட்டு சேர்த்தீங்கன்னா இன்னும் சரிவிகித உணவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள் சேர்த்து பண்ண கீர் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை அவல் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இதோட 1/2 டம்ளர் காய்ச்சின திக்கான பசும்பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கெட்டியாகி வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இதோட உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். பொட்டேட்டோ சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் குழந்தைங்க பொட்டேட்டோ சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொட்டேட்டோ பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு இதோட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு டேட் சிரப் சேர்த்துக்கிறேன். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் டேட் சிரப் பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் வேண்டாம் அப்படின்னா இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட சேர்த்து கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இதோட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு கீ சேர்த்து கொடுங்க. நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். ரொம்ப குவிக்காகவே ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லை ஈவினிங் டைமில் நம்ம அழகாக செஞ்சு கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொடுக்கும்போது நல்லா தளன்னு ஆரோக்கியமாக வெயிட் கெயினும் ஆவாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பிள் தோல் சீச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சமாக வேணுங்கிற அளவு பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவு வறுத்த ரவை எடுத்திருக்கேன். ரவையை வறுத்துட்டு தான் சேர்த்துக்கணும், வறுக்காமல் சேர்க்கக்கூடாது. 1/2 கப் ரவைக்கு 2 கப் அளவு பசும்பால் சேர்த்துக்கிறேன். இதுவும் 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி மிதமான தீயில் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 4 அல்லது 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்துடும். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆப்பிள் பியூரையை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆப்பிள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதோட 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் பவுடரும் டே டைமில் நல்லா கொடுத்து பழக்கினதுக்கப்புறம் அலர்ஜி எதுவும் இல்லைன்னா நீங்கள் நைட் டைமில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நைட் டைமில் கொடுத்து ட்ரை பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு நட்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, நட்ஸ் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பண்ணி டேக் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஆப்பிள் சேர்த்துருக்கிறதே நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி வயிறு நிரம்ப சாப்பிடுவாங்க. நல்லா பசி தாங்கும், ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.